வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. கார்கில் அணுவின் நிழலில் நடந்த போர். 1999 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இரண்டும் அணுசக்திகள். உலகம் நம்பியது இனி போர் இருக்காது. ஆனால் வரலாறு வேறு ஒன்றை எழுத தயாராக இருந்தது. அந்த வரலாறு இமயத்தின் உச்சியில் எழுதப்பட்டது. அமைதியின் முகமூடி. அணு ஆயுத சோதனைகளுக்கு பிறகு இரு நாடுகளும் அமைதி பேசின. 1999 பிப்ரவரி லாகூர் அறிவிப்பு. பேருந்துகள் ஓடின, கைகள் குலுக்கிக் கொண்டன, புன்னகைகள் பரிமாறப்பட்டன. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு இரகசிய திட்டம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. உயரங்களில் நடந்த ஊடுருவல். 1998-99 குளிர்காலம். கார்கில் பகுதியில் இந்திய படைகள் குளிர் காரணமாக சில முன்னணி தளங்களை காலியாக விட்டிருந்தனர். அந்த நேரத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் இராணுவத்தினர் மற்றும் போராளிகள் மலை உச்சிகளில் ஊடுருவினர். அவர்கள் இந்திய தளங்களில் அமர்ந்தனர். அமைதி உள்ளுக்குள் உடைந்து போனது. உண்மை வெளிச்சத்திற்கு வருகின்றது. 1999 மே. இந்திய மேய்ப்பர்கள் சில அசாதாரண அசைவுகளை அங்கே கவனித்தனர். தகவல் இராணுவத்திற்கு சென்றது. இந்திய படைகள் மேலே சென்றபோது அதிர்ச்சி. எதிரிகள் மலையின் உச்சியில் இருந்தனர். இது ஒரு சாதாரண எல்லை சண்டை அல்ல, இது ஒரு திட்டமிட்ட ஊடுருவல். ஆபரேஷன் விஜய் கடினமான நடவடிக்கை. இந்தியா ஒரு தீர்மானத்தை எடுத்தது. ஆபரேஷன் விஜய். கார்கிலின் மலைகள் 16,000 அடி உயரம், பனியால் மூடப்பட்ட பாதைகள், ஆக்சிஜன் குறைவு. இங்கே போர் செய்வது மனித சக்தியின் அகில எல்லையை சோதித்தது. இந்திய வீரர்கள் கீழிருந்து மேலே ஏறினர். எதிரிப்படைகள் மலையின் உச்சியில் இருந்தனர். வான் போர். ஆபரேஷன் சஃபீட் சாகர். இந்திய விமானப்படை போரில் இறங்கியது. ஆபரேஷன் சஃபீட் சாகர். ஆனால் மலையின் உயரம் விமானங்களுக்கும் ஒரு சவாலாக இருந்தது. சில விமானங்கள் வீழ்ந்தன. வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். ஆனால் முன்னேற்றம் நிறுத்தப்படவில்லை. அணு நிழல் உலகின் பயம். இந்த போர் ஒரு விஷயத்தில் முந்தைய போர்களில் இருந்து வேறுபட்டது. அணு ஆயுத நிழல். உலக நாடுகள் அச்சத்தில் இருந்தன. அமெரிக்கா, ரஷ்யா அனைவரும் ஒரே கேள்வி கேட்டனர். இந்த மலைப்போர் அணு போராக மாறுமா? அழுத்தம் பாகிஸ்தானின் மீது அதிகரித்தது. பின்வாங்கல் உண்மை முடிவு. உலக அழுத்தம், போர்க்கள இழப்புகள் இவை அனைத்தும் பாகிஸ்தானை பின்வாங்க வைத்தன. 1999 ஜூலை. மலை உச்சிகள் மீண்டும் இந்திய கட்டுப்பாட்டில் வந்தன. கார்கில் யுத்தம் முடிந்தது. நிறைவாக, கார்கில் போர் அணு ஆயுதங்கள் இருந்தும் முழு போர் இல்லாமல் நடந்த ஒரு மோதல். இது ஒரு பாடம். அணு ஆயுதம் போரை கட்டுப்படுத்தலாம், ஆனால் தவறான கணக்கை அதனால் தடுக்க முடியாது. நன்று நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.